ஹாய். ஸோ இன்றைக்கி எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா LA ஷீல்ட் எக்ஸ்பெக்ட் அர்பன் ப்ராடக்ட் இன்டென்ஸ் ஹைட்ரேட்டிங் க்ரீம் விச் மீன்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ LA ஷீல்டில் மாய்ஸ்சரைசர் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஷாக் ஆகிறது எனக்கு தெரியுது. பிகாஸ் நானும் இதே மாதிரி தான் ஷாக் ஆனேன். LA ஷீல்டில் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ எல்லா டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு மோஸ்ட் பிராண்டில் வந்து LA ஷீல்ட் பிராண்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத உண்மைன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசர் பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். பிகாஸ் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரி நம்ம மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா LA ஷீல்டில் ஃபேமஸாக இருக்கிறதே சன்ஸ்க்ரீன் தான். ஆனால் இன்னும் அந்த சன்ஸ்க்ரீன் நான் போட்டு பார்த்தது கிடையாது, நான் ட்ரை பண்ணதில்லை. நான் எதுக்கு யூனிக்காக மாய்ஸ்சரைசர் போனேன்னு எனக்கே தெரில. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் எனக்கு நிறைய விஷயம் பிடிக்காதது இருக்குது. நான் ஒன்று ஒன்றா புட்டு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாய்ஸ்சரைசரோட பேக்கேஜ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் நம்மளோட கையை உள்ளே விட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன தான் நீட்டாக கையை வச்சுருந்தாலும் இதில் வந்துட்டு ப்ராடக்ட்டுக்குள்ளே கையை விட்டு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எனக்கு எப்போவுமே பிடிக்காது. ஸோ டாட் அண்ட் கீயோட பேக்கேஜுமே எனக்கு பிடிக்காத ரீசன் வந்து அதுதான். ஸோ இதை விட நீங்கள் டியூப்பில் பண்ணாலே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் கம்மியாக தான் ஆகும். ஐ டோன்ட் நோ அபவுட் தேட். எனக்கு பிஸ்னஸ் பற்றிலாம் தெரியல. பட் எனக்கு இந்த பேக்கேஜிங் சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இன்னொரு விஷயம், LA ஷீல்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே தே ஆர் யூஸிங் சன்ஸ்க்ரீன் வித்தவுட் ஃப்ரேக்ரன்ஸ். பட் ஆனால் இந்த மாய்ஸ்சரைசரில் அவங்க ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரில. இது LA ஷீல்டோட சப் பிரான்ச்சா இல்லை அவங்க தானான்னு எனக்கு இன்னுமே புரியல. ஆனால் கிளென்மார்க்கோட மேனுஃபேக்சரிங் தான் போட்டிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் ஆடிங் பர்ஃப்யூம் இன் இட். ஸோ பர்ஃப்யூம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பிடிக்காது. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெரிக் ஆசிட், ஸோ கிளிசரின், அதுக்கப்புறம் ஷியா பட்டரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ ஷியா பட்டர் வந்து யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். எனக்கு இந்த பட்டர் ஃபார்மெட்டில் வர்றது எதுவுமே ஒத்துக்காது என்னோடய ஸ்கின்னுக்கு. பிகாஸ் நான் ஆயிலி ஸ்கின். எனக்கு சத்தியமாக அந்த ஷியா பட்டரில் வர்றது எதுவுமே எனக்கு ஃபேஸ்க்கு போட்டால் ஒரு மாதிரி இப்படி இந்த பாருங்களேன், ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரி இப்படி ஒட்டும். அப்படியே எனக்கு இரிட்டேட்டடாக இருக்கும். எனக்கு வந்து போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. பட் இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்படியே ஸ்கின்னில் போட்டால் அப்படியே தெரியுது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ இது வந்து 50 கிராம் தான். ஸோ 50 கிராம் 400 ருபீஸ் வந்துச்சு ஐ கெஸ். ஸோ 400 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. நான் அதை வாங்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெட்டினாயின் யூஸ் பண்ணும்போது மேலே வந்து பிளாக்கிங்க்கு ஒரு டென்ஸான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே பேஸ்க்கு வந்து நான் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் மேலே பிளாக்குக்காக நான் வந்து இந்த இதை யூஸ் பண்ணி காலி பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ மித்தபடி இதில் நான் பெருசாக எதுவுமே அட்ராக்ட் ஆகலை. இதில் நான் அட்ராக்டே ஆகலை. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய என்னெல்லாமோ எக்ஸ்ட்ராக்ட், சோபீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படி இப்படின்ட்டு நிறைய என்னெல்லாமோ சேர்த்துருக்காங்க. அது கூடவே அவங்க வந்து லைக் பர்ஃப்யூம் அண்ட் விட்டமின் E அக்யூரேட் கிராஸ் பாலிமர் பிளா கொஞ்சம் நல்ல விஷயமும் இருக்குது. மிக்ஸ் அண்ட் மேட்சாக கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி நல்லவனையும் தூக்கியிருக்காங்க, கெட்டவனையும் தூக்கி போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து பிடிக்கல. ஸோ திக்கான மாய்ஸ்சரைசர் ஷியா பட்டர் சேர்ந்தது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ப்ளீஸ் நைட்டு ட்ரை பண்ணுங்கள். காலையில் நீங்கள் போட்டுட்டு உங்கள் ஸ்கின் வந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன போட்டாலும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டால் கூட அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஃபேஸில் உறிஞ்சு வெளியே வந்துடுது. அண்ட் ஒரு மாதிரி வெள்ளையாக என்னமோ போட்ட மாதிரி ஸ்கின் ஆக்குது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். பட் நான் வந்து ஈவினிங் நான் சொன்ன மாதிரி ஏதாவது லைக் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று திக்காக கவரப்பிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் ஆல் த ரிவ்யூ அபவுட் திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் மை சைட் கைஸ். எனக்கு இது வந்து பெருசாகவே பிடிக்கல. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி ஐயோ பேக் ஃபயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ப்ராடக்ட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ப்ராடக்ட்டுக்கு ஹானஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட சைட் எஃபெக்ட் என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான்
நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இதோட ஷியா பட்டர் கன்சிஸ்டன்சி தான் என்னோட பிம்பிளை ட்ரிகர் பண்ணிச்சே தவிர மித்தபடி எதுவுமே இல்லை. ஸோ ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புள் இது உங்களுக்கு பிடிக்கும், ஆயிலி ஸ்கின் பீப்புள் தள்ளியே இருங்க. ஸோ அதுதான் நான் இந்த ரிவ்யூவில் சொல்லணுன்னே நினச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ and please subscribe my channel. Please helps to grow my small channel. Bye.